யூதாவுக்கு ஒரு சின்ன அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். யூதாவின் பிரபுக்களே, சபையின் நடுவிலே அவரை ஸ்தோத்திரியுங்கள். யூதாவிற்கு தனது நோக்கம் என்ன என்பது மறக்கப்பட்டு விட்டது. தான் துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவன் என்பதை மறந்து தன் மீது ஒரு பொய்யை கட்டி கொண்டு, பொய்யான பொதியை தன் மீது சுமந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் ஆள பிறந்தவன், நான் தான். இந்த உலகத்துல பிரச்சனையே அதுதான். பார்த்துக்கோங்க, ஒன்று நாங்கள் ஆண்ட பரம்பரை பாக்கியம் இல்லையா, நான் ஆளுகிற பரம்பரை, இதுதான் பிரச்சனையே. பார்த்துக்கோங்க வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, அது நம்முடைய அடையாளம் அல்ல. நாம் இறைவனை ஸ்தோத்தரிக்கும் பரம்பரை, இறைவனை துதிக்கும் பரம்பரை. என் நாவு இறைவனை வசனிப்பதாக. இந்த யூதா. அடுத்து செபுலோன் பிரபுக்கள், நப்தலியின் பிரபுக்கள். இந்த செபுலோன் நப்தலி தங்களை தாங்களே ஒதுக்கி கொண்டவர்கள், தங்களை தாங்களே ஒதுக்கிக்கிட்டாங்க. நமக்கும் இஸ்ரவேல் வம்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இறைவனுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள். இன்னொரு தெளிவாக சொல்லணும்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறை இருக்குது. அவர்கள் தங்களை தாண்டி வேற எந்த ஒரு மனிதர்களையுமே தங்கள் குடும்பத்தில் இணைத்து கொள்ள மாட்டாங்க. செபுலோன் நப்தலி எல்லாமே அந்த வாழ்வியல் முறையை அப்படியே மாற்றி விட்டார்கள். அதனால இறைவனிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு தங்களை விற்று போட்டவர்கள் அப்படின்னு அதை சொல்லணும். நம்ம திருச்சபையில் திருமணம், ஒருத்தர் திருச்சபையின் உறுப்பினர் திருமணத்தை திருச்சபைக்கு வெளியில போய் செய்து கொண்டார்னா அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? சர்ச்சில் ஸ்டேட்டஸ் என்னது? ரொம்ப புரட்சிகரமானவர் தான், ரொம்ப புரட்சியாக கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்ம சர்ச்சு அவருக்கு கொடுக்குற ஸ்டேட்டஸ் வந்து he self excommunicated himself, அவர் தன்னைத்தானே இந்த திருச்சபையிலிருந்து விலக்கம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஒரு திருமணத்தை வெளியில போய், அதாவது இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய நடைமுறைக்கு உட்படாத ஒரு திருமணத்தை அவர் பண்றாரு அப்படின்னா அவர் தன்னை இந்த திருச்சபையினுடைய ஒழுங்கிலிருந்து விலக்கம் செய்து கொண்டார். அவர்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின், இப்படி சர்ச்சுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளினை மாறும்போது புரட்சி நம்ம சொல்ல மாட்டோம், இவர்கள் திருச்சபைக்கு விரோதமாய் செய்கிறார்கள் அப்படின்னு போகுது இல்லையா. அது மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடை இவர்கள் மீறும் போது அவர்கள் அந்த வழக்கங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்கின்றார்கள். அப்போ அவர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்கள் உலகத்தின் கரைப்பட்டவர்களாக நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்தவர். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீயும் என்னுடைய ஊற்றிலிருந்து தான் தோன்றின, உங்களுடைய ஒரே ஊற்று யாக்கோபு. இன்னைக்கு நீ பிரிஞ்சு கிடக்கலாம், இன்னைக்கு நீ விலகி போய் இருக்கலாம், இந்த உலகம் உங்கள் மேல வேற வேற வார்த்தைகளை சொல்லி நீங்க உங்களை பிரிச்சு வச்சிருக்கலாம். ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரே தகப்பன் தான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று இங்கே திருமறை சொல்லுகின்றது. அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன், 28வது வாக்கியம் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்து. ஒரு அழகான ஜெபம், ஒரு அருமையான ஜெபம். இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வரும்பொழுது அவர்கள் இதுகாரும் இழந்து போனார்கள் அல்லவா, பலன். அவர்கள் இழந்து போன பலன் எல்லாம் மீண்டும் கிடைக்கின்றது. ஏனென்றால் இது 12 பேர் இருந்த ஒரு கூட்டம், ஒரு பெரிய மந்தை. ஆனால் இன்றைக்கு சிதறி போய் கிடக்கின்றது. யூதா தனியாக, செபுலோன் தனியாக, நப்தலி தனியாக, அங்கே பென்யமீன் தனியாக, இருக்கின்ற கோத்திரங்கள் எல்லாரும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் மீண்டுமாக சபையிலே வந்து ஒன்றிணையும் போது உங்களுக்கான ஊற்று ஒன்று என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளும் போது திருமறை சொல்லுகின்றது, நீங்கள் இழந்த பலன் உங்களுக்கு மீண்டுமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கட்டளையிடுவார், கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒன்றிணைந்து வரும்போது, நீங்கள் ஒருமைப்படும் போது,
கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். அடுத்து ஒரு அழகான வார்த்தை. இந்த வார்த்தையில நீங்க எந்த ஒரு உங்களுடைய தேவையையும் நீங்க இதுல பொருத்தி பார்க்கலாம். எந்த ஒரு தேவையும், தேவனே நீர் எங்கள் நிமித்தம், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை, எங்கள் நிமித்தம் எங்களுக்காக நீர் உண்டு பண்ணினதை, நீர் ஏற்படுத்தி வைத்ததை, எங்களுக்காக நீர் ஏற்கனவே செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததை, உங்க எல்லாருக்குமே என்ன தர வேண்டும், எவைகளை நீங்கள் பெற வேண்டும் என்பதை இறைவன் ஏற்கனவே தீர்மானம் செய்து அவைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். திருமறை சொல்லுகின்றது, உண்டு பண்ணினதை, ஆல்ரெடி மேட், அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை நாம் இன்னும் கரங்களில் பெறவில்லை, நம்முடைய மடிகளிலே அது தவளவில்லை. இவ்வளவுதானே தவிர, இந்த கேப் தான் இருக்கிறதே தவிர, உங்களுக்கானது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, டிசைன் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்க அழகா தேவனே எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்து, எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை, அந்த ஆண்டவர் உண்டு பண்ணார் இல்லையா, அந்த உண்டு பண்ணின நன்மைகள் திடப்படுத்தும், அதை நிறைவேற்றும். சீயோனைக்கு உடன்படிக்கையின் பேழையை சுமந்து செல்லும் போது மக்கள் பாடிய பாடல், அந்த உடன்படிக்கையின் பேழையை சுமந்து செல்லும் போது அவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவர் சுமந்து சென்றவர்கள் திரும்பி வரும்போது இறைவன் அவர்களுக்கென்று உண்டு பண்ணினதை, இறைவன் அவர்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்ததை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. அப்படி ஆலயத்திற்கு நேராக வந்த நீங்கள் ஆண்டவரது ஆசீர்வாதத்தால் திரும்பி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.